அவர் சொன்னால் அப்படியே ஆகிடும். அவருடைய வார்த்தையை குறித்து நான் பார்த்துட்டு வரோம். அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல் பார்க்குறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் ஒன்று சொல்லிட்டா அப்படியே நடந்துடும். எதை சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அது கமாண்ட். அவர் என்ன கமாண்ட் பண்ணுறாரோ அது அப்படியே நடக்கும் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார்? வானத்தை உலகத்தை படைச்சார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். அப்படியே ஆகுது. அப்புறம் பார்த்தா வெளிச்சம் அப்படியே நிற்குது. சூரியன் உண்டாக கடவுதுன்றார், சூரியன் அப்படியே உண்டாயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு காரியங்களையும் உண்டாக்குறார். நிறைய பேர் இன்றைக்கி பெரிய சயின்ஸ் வளர்ந்துச்சு. சயின்ஸ் வளர்ந்துன்னா சொல்கிறான், சூரியன் எப்படி வந்துச்சு, இது பூமி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் சொல்கிறான், பூமி எப்படி வந்துச்சுன்னா சூரியன்லேருந்து வந்துச்சான். ஒரு காலத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்பு சூரியன் இருந்துச்சு. சூரியத்திலேருந்து எங்கே யார் வந்தது? பூமி வந்துச்சு அப்படின்றான். அப்புறம் பூமி ஏதோ ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் வந்தால் எப்படி உருண்டே அழகாக வரும்? ஏதோ தட்டையை என்ன நீட்டாக கிட்ட தானே வரும். சரி, அதுக்கு என்ன சொல்லலாம், சுத்த தேஞ்சு போச்சு அப்படின்றான். அப்போ பூமி வந்துச்சு. ஓகே, சூரியன் எங்கேருந்து வந்துச்சு? சூரியன் நட்சத்திரத்துலேருந்து வந்துச்சு. நட்சத்திரம் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு மேலே தெரில. மூணாவது கேள்வி எல்லாம் முடிக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர் சொல்ல ஆகும். ஆண்டவர் சொன்னார், சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, எல்லா காரியங்களும் எல்லா கிரகங்கள் உண்டாக கடவுது, இந்த பாதையில் நடக்க கடவுது என்று ஆண்டவர்